நான் இயக்கிய அம்மணி படத்தை பார்க்காமலேயே நிராகரித்து விட்டனர் ஒரு சினிமா பட விழாவில் என்று நடிகையும் இயக்குனருமான லட்சுமி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆரோகணம், நெருங்கி வா, முத்தமிடாதே படங்களை தொடர்ந்து 3வதாக அம்மணி என்ற படத்தை இயக்கியுள்ளார் லட்சுமி ராமகிருஷ்ணன். இந்த படத்தை துபாய் பட விழாவில் திரையிட முயற்சி மேற்கொண்டார். அந்த முயற்சியில் அவருக்கு கசப்பான அனுபவம் கிடைத்ததாக தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் கூறுகையில், அம்மணி திரைப்படத்தை துபாய் பட விழாவில் திரையிட வைக்க விண்ணப்பித்தேன். அவர்கள் படத்தை ஆன்லைனில் அப்லோட் செய்ய சொன்னார்கள். படம் வெளிவரவில்லை என்பதால் அதன் பாஸ்வேர்டு 2 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றப்படும். அவர்கள் கேட்கும் போது பாஸ்வேர்டை அளிக்கலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அவர்கள் பாஸ்வேர்டை கேட்கவும் இல்லை, படத்தை பார்க்கவும் இல்லை. அதற்குள் படம் தேர்வாகவில்லை என்று தெரிவித்துள்ளனர். இது போன்ற முயற்சிகளில் முன் அனுபவம், அந்த படக்குழுவில் நாம் எத்தனை பேரை தெரிந்து வைத்திருக்கின்றோம் மற்றும் பரிந்துரைகள் போன்றவைதான் எடுப்படும் என்பது இப்போதுதான் புரிகிறது. நாம் அனுப்பும் படங்களை பரிந்துரை இல்லாமல் பார்க்க கூட அவர்கள் முயற்சிப்பதில்லை. தமிழ் சினிமா பட விழாக்கள் என்ற பெயரில் வெளிநாடுகளில் நடக்கும் இது போன்ற பட விழாக்கள் ஊழல் மயமானவை என்பது வருத்தத்திற்குரியது. ஆனால் சராசரி ரசிகர்கள் என் படத்தை ரசிப்பார்கள், அதுதான் எனக்கான விருது என்று கூறியுள்ளார் லட்சுமி ராமகிருஷ்ணன். 50 வயசுக்காரன் வந்து உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் என்ன நடக்கும், எப்படியெல்லாம் என்ன மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக இதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும்.